மதுரையில் கொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடி காளீஸ்வரனின் கொலைக்கான காரணத்தை தோண்ட பின்னணியில் பல அதிர்ச்சி கொலைகள் வெளிவருகின்றன. கடந்த 22 ஆண்டுகளில் மொத்தமாக 21 கொலை நடந்துள்ளது. பகை காரணமாகவும் நட்பு காரணமாகவும் 21 பேர் உயிரை விட்டுள்ளனர். பின்னணி என்ன பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகாவைச் சேர்ந்தவர்கள்தான் வி.கே. குருசாமி மற்றும் ராஜபாண்டி. இவர்கள் இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், உறவினர்களாகவும் இருந்து வந்துள்ளனர். இந்நிலையில் வி.கே. குருசாமியும் ராஜபாண்டியும் சிறுவயதிலேயே மதுரைக்கு குடும்பத்தோடு வந்துவிட்டனர். வி.கே. குருசாமிக்கு ஒரு மகன், 3 மகள்கள். 4 பேருக்கும் திருமணமான பின் வி.கே. குருசாமியும் ராஜபாண்டியனும் அரசியலுக்கு வரத் தொடங்கினர். இதனால் இருவருக்கும் இடையே உள்ளாட்சி தேர்தலின் போது சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு இது இருதரப்பு மோதலாக மாறியது. ராஜபாண்டிக்கு உதவியாக இருந்த அவரது அண்ணன் மகன் சின்ன முனிஸ் என்பவரை கடந்த 2003ஆம் ஆண்டு வி.கே. குருசாமி தரப்பு அரசியல் ரீதியான கொலை மிரட்டல் விடுக்கச் சென்றபோது காயத்துடன் இருந்த முனிஸ், எனது உயிரை எடுத்து விடுங்கள், இல்லையென்றால் உங்கள் அனைவரையும் வெட்டி கொலை செய்தே தீர்வேன் என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வி.கே. குருசாமி தரப்பினர் சின்ன முனிஸை கொலை செய்துள்ளனர். அங்கு தொடங்கியுள்ளது இத்தனை ஆண்டு கால பகை. சின்ன முனிஸ் கொலையில் சம்பந்தப்பட்ட பாம்பு பாண்டியன், மாரிமுத்து, ராமமூர்த்தி, வழுக்கை முனிஸ், வி.கே. குருசாமி, கனுக்கன் முனியசாமி ஆகியோர் கைது செய்யப்படுகின்றனர். பின்னர் 2006 மதுரை மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவராக வி.கே. குருசாமி தேர்வாகிறார். இதைத் தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு சின்ன முனிஸ் கொலை வழக்கில் தொடர்புடைய வழுக்கை முனிஸை ராஜபாண்டியின் உறவினரான சப்பானி முருகன் கொலை செய்கிறார். குருசாமி தரப்பால் கொலை செய்யப்பட்ட சின்ன முனீசன் தம்பி வெள்ளை காளி. இவர் கடந்த 2008ஆம் ஆண்டு சின்ன முனீசன் கொலை வழக்கில் தொடர்புடைய வி.கே. குருசாமியின் உறவினர்களான மாரிமுத்து, ராமமூர்த்தி ஆகிய இருவரையும் வில்லாபுரம் பகுதியில் வைத்து இரட்டை கொலை செய்துள்ளார். இதன் தொடர்ச்சியாக வெள்ளைக்காளி மற்றும் சகுனி கார்த்திக் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோது முத்து இருளாண்டி என்பவருடன் நட்பு ஏற்படுகிறது. பின்னர் மூவரும் ஜாமீனில் வெளியே வருகின்றனர். இதைத் தொடர்ந்து கடந்த 2013ஆம் ஆண்டு வெங்காய மார்க்கெட்டில் சின்ன முனிஸ் கொலை வழக்கில் தொடர்புடைய வி.கே. குருசாமியின் தங்கை கணவரான பாம்பு பாண்டியை காளி மற்றும் சகுனி கார்த்திக், முத்து இருளாண்டி ஆகிய மூவரும் சேர்ந்து கொலை செய்த நிலையில் மூவரும் கைதாகினர். இதனால் ஆத்திரமடைந்த வி.கே. குருசாமி தரப்பு சகுனி கார்த்தியின் தாய்மாமனான மயில்முருகன் என்பவரை 2013ஆம் ஆண்டு வாக்கிங் சென்றபோது வெட்டி படுகொலை செய்தனர். இதில் வி.கே. குருசாமியின் மகன் மணி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதற்கு பழிவாங்கும் வகையில் கடந்த 2015ஆம் ஆண்டு வி.கே. மணியின் நண்பர் குப்பு என்ற முனியசாமியை வெள்ளைக்காளி மற்றும் ராஜபாண்டி மகனான காளி மற்றும் தொப்பிலி முனியசாமி ஆகியோர் சேர்ந்து ஓட விரட்டி படுகொலை செய்தனர். இதில் காளி, தொப்பிலி முனியசாமி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு மீண்டும் ஜாமீனில் வெளியே வந்தனர். பின்னர் கடந்த 2016ஆம் ஆண்டு காளி தரப்பினர் கமுதி அருகே வி.கே. குருசாமியின் மகளின் கணவரான எம்.எஸ். பாண்டியனின் தம்பி காட்டுராஜா என்பவரை பஸ்ஸில் சென்று கொண்டிருந்தபோது வழிமறித்து பஸ்ஸில் வைத்து வெட்டி படுகொலை செய்துவிட்டு காவல்துறையிடம் சரணடைந்தனர். வி.கே. குருசாமியின் மகன் மணி கடந்த 2017ஆம் ஆண்டு ராஜபாண்டியனின் மகனான தொப்பிலி முனியசாமியை கமுதிக்கு கடத்திச் சென்று பைக்குடன் கட்டி வைத்து பெட்ரோல் ஊற்றி சாம்பலாக்கி காட்டுப்பகுதியில் போட்டுவிட்டனர். இதில் சாம்பல் கூட கிடைக்காமல் போனது. இந்த கொலை வழக்கில் வி.கே.ஜி. மணி, கனுக்கன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 2017 வெள்ளைக்காளி டீமான சகுனி கார்த்தி, முத்து இருளாண்டி ஆகியோர் வி.கே. குருசாமியின் ஆதரவாளரான சடையபாண்டியை அரசு மருத்துவமனையில் வைத்தே வெட்டி கொலை செய்தனர். இந்த கொலையை தொடர்ந்து வெள்ளைக்காளியின் கூட்டாளிகளான சகுனி கார்த்தி மற்றும் முத்து இருளாண்டி பொதுமக்களை மிரட்டுவது, கொலை முயற்சியில் ஈடுபடுவது என அராஜகத்தில் ஈடுபடத் தொடங்கியுள்ளனர். உச்சகட்டமாக காவல்துறையினருக்கு ஆடியோ மூலமாக மிரட்டல் விடுத்துள்ளனர். இருவர் மீதும் பல்வேறு புகார்கள் குவிந்த நிலையில் வி.கே. குருசாமியும் அவரது மகன் மணி ஆகிய இருவரையும் கொலை செய்யப் போவதாக மிரட்டல் வந்துள்ளது. மதுரை சிக்கந்தர் சாவடி பகுதியில் மாயக்கண்ணன் என்பவர் வீட்டில் பதுங்கியிருந்தபோது சகுனி கார்த்தி, முத்து இருளாண்டி ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்ய முயன்றனர். ஆனால் காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றுள்ளனர். அப்போது இருவரையும் காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுத் தள்ளினர். இந்த என்கவுண்டருக்கு வி.கே. குருசாமிதான் காரணம் என கூறி காளி தரப்பினர் மீண்டும் பகையை தொடங்கியுள்ளனர்.
இதற்கு பழிவாங்கும் நோக்கில் கீழ்மதுரை பகுதியில் ரேஷன் கடையில் வைத்து கடந்த 2018 குருசாமியின் மருமகன் MS பாண்டியை கொல்ல திட்டமிட்டுள்ளனர். ஆனால் MS பாண்டி என நினைத்து அவரது உறவினர் முனியசாமியை கொலை செய்துள்ளனர். இந்த வழக்கிலும் ஜாமீன் பெற்று வெளியே வர இதன் தொடர்ச்சியாக 2019 ஆண்டில் VK குருசாமியின் மருமகன் MS பாண்டியை நாடாளுமன்ற தேர்தல் பணியில் ஈடுபட்டபோது வெள்ளைக்காளி தரப்பு ஓட வெட்டி படுகொலை செய்தது. பின்னர் வெள்ளைக்காளி தரப்பான குல்லா என்ற முத்துப்பாண்டியை கடந்த 2020 ஜூலை மாதம் குருசாமி தரப்பினர் கொலை செய்தனர். மாடுமணி என்பவர் இவ்வழக்கில் கைது செய்யப்படுகிறார். அதே 2020 ஆண்டு ஜூலை 28 வெள்ளைக்காளியின் பிறந்த நாளுக்கு பரிசு என கூறி VK குருசாமியின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் காளியின் நண்பர்களான அகோரி கார்த்தி, டோரிமாரி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து 2020 ஆண்டு நவம்பர் மாதம் VK குருசாமியின் மருமகனான MS பாண்டியின் கொலையில் தொடர்புடைய சடையபாண்டி என்பவரது மகன் முனிசாமியை VK குருசாமி தரப்பான வகுத்தாளை என்ற மணி மிரட்டியுள்ளார். நவம்பர் 15 தேதி குருசாமி தரப்பு வகுத்தாளை மணியின் நண்பரான முருகானந்தம் என்பவரை நடுரோட்டில் வைத்து தலையை அறுத்து கொலை செய்தனர். இதனைத் தொடர்ந்து VK குருசாமி சட்டவிரோதமாக கள்ளத்துப்பாக்கி எடுத்துச் சென்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார். இதனிடையே 2019 ஆண்டு மணி தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். தொடர்ந்து மணி கைது செய்யப்பட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில்தான் வெள்ளைக்காளி மற்றும் அவரது கூட்டாளிகள் சிலர் சிறையில் உள்ள நிலையில் சிறையில் இருந்தபடியே குருசாமியை கொலை செய்ய முயன்றபோது காவல்துறையிடம் சிக்கிக் கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக கடந்த 2023 ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூரு பனாசாவடி பகுதியில் உள்ள டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்தபோது திடீரென காரில் வந்த 5 பேர் கொண்ட கும்பல் குருசாமியை சரமாரியாக விட்டுவிட்டு தப்பி ஓடினர். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த தாக்குதல் காரணமாக தற்போது வரை குருசாமி வீட்டில் வைத்து சிகிச்சை பெற்று வருகிறார். இப்படி தேர்தல் மோதலில் தொடங்கிய பகையின் தொடக்க புள்ளியாக இருந்த ராஜபாண்டி சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இவர் அதிமுகவின் மண்டல தலைவராக கடந்த 2011 ஆண்டில் இருந்து பின்னர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த இரு தரப்பினருமே கூலிப்படையை வைத்து கொலை சம்பவங்களை நடத்தாமல் தங்களுடைய உறவினர்கள் மூலமாகவே பழிவாங்கும் கொலை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர். 22 ஆண்டுகால பகையின் நீட்சியாக VK குருசாமியின் சகோதரி மகனான காளீஸ்வரன் என்ற கிளாமர் கார்த்திக் மதுரை தனக்கங்குளம் மொட்டமலை பகுதியில் நேற்றிரவு மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரது உடல் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூராய்விற்காக வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கொலையுண்ட காளீஸ்வரன் மீது ஏற்கனவே பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலையில் இருந்தபடியே வெள்ளைக்காளி தரப்பினர் திட்டமிட்டு காளீஸ்வரனை கொலை செய்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இரு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலை குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். 22 ஆண்டுகால பகை இதுவரை 21 உயிர்களை பழிவாங்கியுள்ளது.